இன்னைக்கு எங்கள் கோட்ரஸ் கீழே விளையாட்டு போட்டிலாம் வச்சுருந்தாங்க. இது ஒரு 3 days நடக்கும் போல். சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக பொங்கல் வைக்கிறது அப்படி இப்படின்ட்டு வேலை ஃபுல்லாக போட்டு இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் காலையிலேருந்து மைக்கில் சொல்லிகிட்டே இருந்தாங்க, கண்டினியூவாக பேசிகிட்டே இருந்தாங்க விளையாட்டு போட்டியை பற்றி. சரி நம்ம போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் கீழே வந்தோம். வந்து பார்த்தா தான் செம்மையாக இருந்தது. லேடிஸ்க்கெலாம் வந்து இந்த பச்சரிசி மாவு ஒரு பவுலில் போட்டு அதை ஊதி பவுலை விட்டு வெளியில் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். அந்தளவுக்கு வின் பண்ண முடியல. அப்புறம் ஜென்ஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி செங்கக்கல்லை தூக்கி இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டே இருக்கணும். யார் கீழே போடாமல் கடைசி வரைக்கும் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் போய் நின்னாங்க. கடைசியில் என் ஹஸ்பண்ட் தான் வின் பண்ணாங்க. நல்ல வேளை கோட்ரஸ் மானத்தை காப்பாற்றிட்டாங்க ஊருக்குள்ளே. ரொம்பவே நல்லா இருந்தது அந்த கேம்ஸ் எல்லாம். பட் இந்த செங்கக்கல் பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கையே வலி எடுத்துருச்சு. அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பாவம் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு வழியாக விளையாடி முடிச்சிட்டாங்க. இந்த டேவே ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி தான் விளையாட்டு போட்டி வைப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு 3 days நடக்கும் போல இருக்குது. இன்னும் நாளைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க. அப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு தான் ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி விளையாட்டு போட்டி எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கலந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். பார்க்கலாம் நாளைக்கு.